ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். எல்லோரும் உங்கள் கண்களை மூடி மெய் மறந்து சிங்கத்தின் ஓசை கேளுங்கள். கேட்கல சத்தமா. அவங்க கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவாங்க. கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. சார் எவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஐடியாவை எவ்வளோ எமோஷனலாக கன்வே பண்ணியிருக்கு பாருங்க சார் அந்த அவரை பத்தி தவறாக பேசாதே. இன்னைக்கு காலையில தான் அவனை பத்தி ஒரு ரகசியத்தை கேள்விப்பட்டேன். என்னடா? அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? என்ன செய்தான்? இந்த உலகத்துல தன் பேரை ஒருத்தன் எழுதி வச்சு படிக்கானா அவனை போல தற்கொலை ஒருத்தர் இருப்பானா? சூப்பர்ரா, இப்படி ஒரு புத்திசாலி இனிமே இந்த உலகத்துல பிறக்கவும் மாட்டான், பிறக்கவும் முடியாதுடா. இவன் டம்மி தான் போல் இருக்கு. ஏய், அவனை போக சொல்லுங்க. அப்படியே ஒரு வாக்கிங் போய் அந்த பைத்தியங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாமா? பைத்தியங்களையா? ஆமா, தமாஷா இருக்கும். மனுஷனுக்கு புது புது நியாயம்லாம் வருதுடா. என்ன பண்ண? நான் 2026 நம்ம தலைவர் தான். டேய், இன்னைக்கு பௌர்ணமி, இவன் உச்சத்துல இருக்கிறான். இல்ல அடிச்சுக்க ஆளே கிடையாது. எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைத்தியமா அலையுது. அவனுக்கு இது பொட்டிக்கு மாத்திக்கிது ஏமாத்தினாதான் உண்டு. இல்லைன்னா நாம தான் டாப்பர். இந்த காமெடி யோசிக்கும் போதே அவன் மூளை விளங்காம போயிருக்கணும். இன்னும் கிட்ட போனா தெரியல, இருந்தானா அது அவசியம். இது எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறதுக்கு இல்ல உனக்குலாம் ஓட்டு இல்ல வரல பஸ்ல சும்மா ஆடுறதுன்னு. பஸ்ல வரோம் ஆரம்பத்தால டிவிக்கு ஓட்டு அடிக்கணும் கேட்கற உள்ளவே குந்திக்கிற வீட்டுக்குள்ள. வெக்கமா இருக்குது எனக்கு. என்ன பாக்குற? நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? தமிழ்நாட்டில் இருக்கிற என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். போகக்கூடாது, என் பிள்ளை மேலே தப்பு. சரி பொறுமையா போப்பான்னு விலைக்கு தானே விடணும், இல்ல நவுத்தி தானே விடணும். தொங்கலாட்டிட்டு இருக்கான், கம்பியை பிடிச்சி தொங்கலன்னு வச்சுக்கான், அன்னைக்கு செத்துருப்பான். ரசிகருக்கு உனக்கு பாதுகாப்பு நீங்க கொடுக்கலனாக்கா நீ எப்படி நீ என்ன மக்களை நீ என்ன பாதுகாப்பு பண்ண போற? எப்படி நீ தாய் மாமனா இருப்ப? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இன்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். என் குடும்பத்தை நீ பாத்துக்கடா. ஏன் மாப்ள? மாமாவை வெட்டிய மருமகன் நியூஸ்ல வரண்டா. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும். சொல்லும் போதே தெரியல டூப்புன்னு. ஏண்டா சிங்கம் வேட்டைக்கு போ தெரியுமா உனக்கு? அப்படின்னா பொம்பளை தான் போய் வரி குதிரை எல்லாம் அடிச்சு எடுத்துட்டு வரோம். அந்த கரியா அண்ணாத்த துண்டு தூங்கிடுவாரு. எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. டேய் களிமண்ணு மண்டையா, அங்க பார். நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? பட் அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. ஓ நீ அத சொல்றியா? புரிஞ்சு போச்சு. அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சாரி, எனக்கு தெரியாது. சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். இன்னைக்கு லெஃப்ட்ல கட்ட போட்டு ரைட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்க. நேத்து ரைட்ல கட்ட போட்டு லெஃப்ட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா. சினிமா நடிகன் சார். சினிமா ஸ்டாரா? ஆமா, சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சிஷ்யன். அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா. உனக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும், எனக்கு
பாபாவை பிடிக்கும். சூப்பர் ஸ்டார் என்னுடைய தலைவர். எப்படி எத்தனை ரஜினி படம் பார்த்துருக்கோம். யாரு கூட்டப்பா பேசிட்டு இருந்த? இப்ப போனானே ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். என்ன பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் எப்படியும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்த காக்கா கழுகு கதையெல்லாம் சொல்லி சர்ச்சையானதுனால இப்ப என்னன்னா எம்ஜிஆரை கையில் எடுத்துக்க. இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். காட்டுங்க ஐயா, இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. ஆசைக்கும் தேவைக்கும் வாழுக்கும் வசதிக்கும் ஊரா கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அது ஈனம் இல்லை, அவர் எப்போதும் கால் பிடிப்பார். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல? 1977 எம்ஜிஆர் வெல்வதற்கு அவர் கிட்டத்தட்ட அதற்கு முன்னாடி 25 ஆண்டு காலம் அரசியல பயணப்பட்டார். தயவு செய்து உங்க தலைவரிடம் இன்னொரு முறை சேர்த்து சொல்லி விடுங்கள். அவரையும் என்னையும் கம்பேர் செய்யாதீர்கள். எனக்கு இரிட்டேட்டிங்காக உள்ளது. எழுத்தாணியை தூக்கி மூக்குக்குள்ளே விட்டு விடுவேன். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. ஒவ்வொரு காசும் ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர வேண்டும் நினைச்ச அந்த தலைவரை உங்களோட ஒப்பிடலாமா? இது நீங்க அவரை அவமானப்படுத்துவது போல இல்லையா? தோனியோட நீயே தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சவர்? அவர் வாழ்க்கை முழுக்க ஏழை எளிய மக்களுக்காக தன் சொத்தை கொடுத்தவர். இவரு வெளிநாட்டுல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்குறப்பல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வரிகட்ட மறுத்த ஒரு வரி ஏய்ப்பாளர் மத்தியானத்துக்குள்ள போய் யார மாத்தி வைக்கிறேன். ஏன்டா நீங்க எல்லாம் ஊருக்குள்ள உயிரோட அலையறீங்க? நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு இருக்க, இதத்தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்க. எந்த ஜல்லிக்கட்டுலயும் ஒண்ணு பாக்கலையே. என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். கட்டி பூஜை அப்படியே கண்டுக்குள்ளே இருக்கு. ஏன் பாடுவீங்க? அழகர்ண்ணா ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிருந்தா முட்டா பையல எங்க அண்ணன் போட்டது எங்கடாது அதை எடுத்து மாட்டு. எதுக்குப்பா? டேய் பெரிய மனுஷன் போட்டானா அப்படித்தான். காரியமாகணும்னா ஹாலில் இருக்கேன், முடிஞ்சுனா கழட்டி கடாச வேண்டியதான். என்ன கேரகமோ இந்த மாதிரி ஒரு எச்சக்கால பொழப்பு உனக்கெல்லாம் தேவையாடா? அவர் கட்சி ஆரம்பிச்சாப்ல ஒரு போட்டிட்டாரு. நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவா வேலை செஞ்சேன். ஆஹா, கோர்த்து விட்டாங்க ஐயா, கோர்த்து விட்டாங்க ஐயா. ஆனா நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவா பேசுனதோ அவரை போய் பார்த்ததோ இல்ல. நடிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஏறி வாய் மாதிரி என்னது போட்டா வச்சுக்கிறீங்க மாதிரி ஒரு பிரஸ் மீட் விஜய்க்கு கூட்டி இந்த கேள்வியை நீங்க விஜயிடம் கேட்கணும். ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தபா சொன்னாலும் சொல்லி இருப்ப. வெளியே போட முதல்ல. கட்சி ஆரம்பிச்சாரு, அப்பெல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்பெல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்ப கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த் சொல்றாரு அப்படி? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார். 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். இந்த பேச்சிலே நீங்க புடிச்சுக்கலாம் இது யாரு எப்படி என்னன்னு. இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நான் முன்வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லல, என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிறப்பல. ஏமா நீங்க எல்லாம் படிச்ச பொண்ணுங்க, இந்த மாதிரி அறவேக்காடுங்க, அறல் லூசுங்க, வேலை தரேன் ட்ரைனிங் தரேன்னு ஊரை ஏமாத்தி தெரியுது. நீங்களே செருப்பால் அடிச்சு போலீஸ் ஒப்படைக்க வேண்டாம். எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. ஒரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். தலைவன் முகம் எங்க பிராண்ட்.
அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். கிளம்புறேனே. டேய் இருடா பாடி கார்டு நீ எங்க போற சங்கடிலாம் சொல்லிட்டு அப்படியே உங்களை புதைக்கதா இருக்குதான்னு கேட்டு வந்தேன். இது சம்பந்தமா ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன். கதை ஒன்று சொல்லுங்க. 10 பேர் கையிலயும் விதை நெல்லை கொடுத்து இத நல்லா வளர்த்து கொண்டு வாங்க. கதை தெரியுமா? கட்டியில இந்த விதை முளைக்கவே இல்லையே மண்ணா. அப்படியே அவனை இருக கட்டி பிடிச்சு இந்த நாட்டிற்கு இளவரசன் கிடைத்து விட்டான்னு அவனை தூக்குறாரு. ஏடா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யார் வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். போயிட்டாங்களா? ஒரு கதை சொன்னா கட்டில முதல் கூட தூக்கிட்டு போயிடுறாங்க.